Dear students, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா எஸ்கேப் ஸ்பீட் அண்ட் ஆர்பிட்டல் ஸ்பீட் ஆஃப் த எர்த். ஓகேவா? ஸோ இப்போ எர்த்தில் பார்த்தீங்கன்னா எர்த்துலேருந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் வந்து ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை த்ரோ பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணாது, டஸ் நாட் ரிட்டர்ன் வித் எர்த். ஓகே, எர்த்துக்கு வந்து மறுபடியும் ரிட்டர்ன் வராது. ஸோ அதனுடைய எஸ்கேப் ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் எவ்வளோ அப்படின்னா 11.2 km/h/s. ஓகேவா? ஸோ இவ்வளோ ஸ்பீடில் த்ரோ பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணாது அப்படின்னா எர்த்துக்கும் ரிட்டர்ன் ஆகாது, எஸ்கேப் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் எர்த். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் ஆர் த மோஸ்ட் அபண்டன்ட் எலமெண்ட் இன் த யூனிவர்ஸ். நம்ம யூனிவர்ஸில் எந்தெந்த கேஸ் மாலிகூல்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஹைட்ரஜனும் ஹீலியமும் அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஏன் சார் அதிகமாக இருக்குது அப்படின்னா அது வந்து லைட்டர் பார்ட்டிகல்ஸ் ஆர் லைட்டர் மாலிகூல்ஸ் கம்பேர் டு த நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு இதை விட அது வந்து லைட்டர் ஒன்றா இருக்குது. ஸோ பட் எர்த் அட்மாஸ்பியரில் என்ன சார் இருக்குது அப்படின்னா யூனிவர்ஸில் வந்து ஹைட்ரஜனும் ஹீலியம் இருக்குது. பட் எர்த் அட்மாஸ்பியரில் வந்து எதுனா இருக்குன்னா ஹன்சிஸ் ஆஃப் நைட்ரஜனும் ஆக்சிஜனும் அதிகமாக இருக்குது. ஏன் சார் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் ஹீலியத்தை விட இது கொஞ்சம் மாஸோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனும் அதனால் என்ன பண்ணுதுன்னா அது எர்த்தோ அட்மாஸ்பியர்லேயே தங்கிடுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுது, எஸ்கேப் வெலாசிட்டி விட அதிகமாக இருக்கிறனால எர்த்தோடைய அட்மாஸ்பியர் விட்டு வெளியே போயிடுது. ஸோ த ஃபாலோவிங் டிஸ்கஷன் அபவுட் த ஒய் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் ஆர் நாட் ஃபவுண்ட் இன் அபண்டன்ஸ் ஆன் த எர்த் அட்மாஸ்பியர். ஓகேவா? ஏன் வந்து ஹைட்ரஜனும் ஹீலியனும் எர்த் அட்மாஸ்பியரில் இல்லை, எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து யூனிவர்ஸில் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் கால்டு எஸ்கேப் ஸ்பீடு அப்படின்னு என்ன? So when an object is thrown up with some initial speed, it will reach a certain height, after which it will fall back to the earth. இப்போ ஏதோ ஒரு சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்துலேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் த்ரோ பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணுது, அது பர்டிகுலர் ஹைட்டுக்கு போயிட்டு ரிட்டன் மறுபடியும் என்ன பண்ணுவோம், எர்த்துக்கே வந்துடுது. ஓகேவா? ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மறுபடியும் த்ரோ பண்ணுறீங்க, மறுபடியும் கொஞ்சம் ஸ்பீடை வந்து அதிகப்படுத்துறீங்க, மறுபடியும் என்ன பண்ணுது ஒரு அதை விட கொஞ்சம் ஹைட் போயிட்டு ரிட்டன் திரும்பி வந்துடுது. ஓகேவா? So if the some object is thrown again with higher speed, it reaches the greater height than its previous one and falls back to the earth. மறுபடியும் கொஞ்சம் ஸ்பீட் அதிகப்படுத்திங்கன்னா மறுபடியும் ரிட்டன் டு எர்த் வருது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ எப்போ ஒரு ஆப்ஜெக்ட் த்ரோ பண்ணால் மறுபடியும் ரிட்டன் எர்த்துக்கு மறுபடியும் திரும்ப வராது அப்படின்னா எவ்வளோ ஸ்பீடில் த்ரோ பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம எந்த ஒரு பாலை த்ரோ பண்ணிங்கனாலும் என்ன பண்ணுது, ஒரு பர்டிகுலர் ஹைட்டுக்கு மேலே ரிட்டன் போயிட்டு ரிட்டன் டு எர்த்துக்கு வந்துடுது. ஓகேவா? ஸோ அதனுடைய வெலாசிட்டி கொஞ்சம் ஆர்பிட்டல் அதாவது எஸ்கேப் ஸ்பீடை விட கம்மியாக இருக்கிறனால ரிட்டன் டு எர்த் வந்துடுது. ஓகே, ஸோ திஸ் லீட்ஸ் டு த கொஷின் ஆஃப் வாட் ஷுட் பி த ஸ்பீட் ஆஃப் an object thrown vertically up such that it escapes the earth's gravity and would never come back. ஓகேவா? ஸோ ஏன் சார் எர்த்துக்கு வருது அப்படின்னா எர்த்தோடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கிறனால எர்த்து வந்து என்ன பண்ணும், தன் ஆப்ஜெக்ட் எல்லாமே தன் நோக்கி இழுத்துக்குது. ஸோ நம்ம மினிமம் ஸ்பீடில் த்ரோ பண்ணிங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் கம்ஸ் டு ரிட்டன் டு எர்த். ஸோ கன்சிடர் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம், அதை வந்து த்ரோ பண்ணுறீங்க. கன்சிடர் an object of mass m on the surface of earth when it is thrown up with the initial speed vi and initial total energy of the object. ஸோ நம்ம இனிஷியலாக வந்து த்ரோ பண்ணுறீங்க. ஸோ அந்த ஆப்ஜெக்ட்க்கு என்ன இருக்கும், கைனடிக் எனர்ஜி இருக்கும், அதே மாதிரி பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். ஸோ இனிஷியல் டோட்டல் எனர்ஜி ஆஃப் த ஆப்ஜெக்ட் எப்படி சொல்லலாம், சம் ஆஃப் த கைனடிக் எனர்ஜி. திஸ் இஸ் கைனடிக் எனர்ஜி. இது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த ஆப்ஜெக்ட். இதை வந்து இனிஷியல் டோட்டல் எனர்ஜி. ஸோ கைனடிக் எனர்ஜி ஆஃப் த ஆப்ஜெக்ட் எப்படி எழுதலாம், ½ mv² எழுதலாமா? அதே மாதிரி பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலானா -gm_me/re. இதை வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான ஃபார்முலா. ரெண்டும் சேர்ந்து தான் டோட்டல் இனிஷியல் எனர்ஜி ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இப்போ இதில் when the object reaches a height far away from the earth and hence treated as a approaching infinity. ஓகே, ஒரு ஆப்ஜெக்டை வந்து த்ரோ பண்ணுறீங்க, அது மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணிடுது, எர்த்தோல்லேருந்து வெளியே ரொம்ப தூரத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா அதனுடைய டிஸ்டன்ஸ் எப்படி எடுத்துக்கிறாங்க, இன்ஃபினிட்டி அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜி பிகம்ஸ் எப்படி இருக்கும், அட் இன்ஃபினிட் டிஸ்டன்ஸில் வந்து 0 இருக்கும். ஏன்னா இன்ஃபினிட் டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியில் ஆர்இங்கிறது நம்ம இங்கே ரேடியஸ் ஆஃப் தி எர்த்து, மாஸ் ஆஃப் இன் ஆப்ஜெக்ட், மாஸ் ஆஃப் தி எர்த்து. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இன்ஃபினிட்டி. ஓகே, சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்துலேருந்து ரொம்ப தூரத்துக்கு த்ரோ பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸோ இன்ஃபினிட்டி சப்ஸ்டிட் பண்ணி 1/∞ வந்து 0 ஆயிடும். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி டேர்ம் என்ன ஆயிரும் அப்படின்னா 0 அண்டு கைனடிக் எனர்ஜி பிகம்ஸ் 0 ஆஸ் வெல் as. ஸோ உங்களுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸுக்கு போனதுக்கப்புறம் எர்த்தோட கிராவிடேஷனல் புல் இருக்காது.
ஸோ அங்கே வெலாசிட்டி இப்படி இருக்கும் கான்ஸ்டண்ட்டாக, அதாவது இன்ஃபினிட் டிஸ்டன்ஸுக்கு போனதுக்கப்புறம் அதனுடைய கைனடிக் எனர்ஜி இருக்காது. ஓகேவா? ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆல்சோ 0 அண்ட் கைனடிக் எனர்ஜி 0. ஸோ த ஃபைனல் டோட்டல் எனர்ஜி ஆஃப் த ஆப்ஜெக்ட் பிகம்ஸ் 0. ஸோ when the object reaches the infinite distance, then the total final energy எப்படி இருக்குன்னா sum of the kinetic energy plus potential energy becomes to 0 and also kinetic energy also 0. ஸோ velocity வந்து இருக்காது. ஸோ kinetic energy 0ங்கிறாங்க. ஸோ ஃபைனல் டோட்டல் எனர்ஜி 0. ஸோ ஃப்ரம் this is for the minimum energy for minimum speed to escape, otherwise the kinetic energy can be non-zero. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து மினிமம் இதுதான் வந்து என்ன சொல்கிறோம், மினிமம் எனர்ஜின்னு சொல்கிறோம். மினிமம் ஸ்பீடில் டு எஸ்கேப், அதர்வைஸ் த கைனடிக் எனர்ஜி கேன் பி non-zero. ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளோ இருக்கும், கைனடிக் எனர்ஜி வந்து மினிமம் லெவலை வந்து அட்டன் பண்ணோம். ஒரு இன்ஃபினிட் டிஸ்டன்ஸுக்கு போனதுக்கப்புறம் கைனடிக் எனர்ஜி வேல்யூ வந்து 0 ஆயிரும். ஸோ டோட்டல் ஃபைனல் எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னா 0. ஏன்னா கைனடிக் எனர்ஜி 0 ஆயிடுச்சு, பொட்டன்ஷியல் எனர்ஜி 0. ஸோ டோட்டல் ஃபைனல் எனர்ஜிங்கிறது எப்படி சொல்கிறோம், சம் ஆஃப் த கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஏன்னா டினாமேட்டரோடைய வேல்யூ வந்து இன்ஃபினிட்டிக்கு போயிடுச்சுன்னா 1/infinity 0 ஆயிடுச்சு. கைனடிக் எனர்ஜியில் ½ mv² சொன்னோம். வியோட வேல்யூ வந்து 0 அப்படின்னா கைனடிக் எனர்ஜி 0 டு ரீச் த இன்ஃபினிட் டிஸ்டன்ஸ். ஏன்னா கிராவிட்டி இருக்காது. ஸோ ஆப்ஜெக்ட் வந்து மிதந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ அக்கார்டிங் டு த லா ஆஃப் கன்சர்வேஷன்ஸ் ஆஃப் எனர்ஜி, ஸோ டோட்டல் எனர்ஜி எப்படி சொல்லலாம், இனிஷியல் டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் டோட்டல் எனர்ஜி. ரெண்டுமே ஈக்குவலாக இருந்ததுன்னா அது என்ன சொல்கிறோம், லா ஆஃப் கன்சர்வேஷன்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ எனர்ஜி இஸ் கன்சர்வ்டு அப்படின்னு சொல்கிறோம். இனிஷியலாகவும் ஃபைனலாகவும் எனர்ஜி வந்து ஈக்குவல். ஸோ இனிஷியல் டோட்டல் எனர்ஜிங்கிறது இது ½ mv² மைனஸ் GME/RE இஸ் ஈக்குவல் டு இது வந்து ஃபைனல் எனர்ஜி. ஃபைனல் எனர்ஜி பிகம்ஸ் டு 0ன்னு சொன்னோமா, ஃபைனல் டோட்டல் எனர்ஜி. ஸோ அதில் மைனஸ் டைமாக ரைட் சைடு கொண்டு வந்துருங்க. ½ mvi² இஸ் ஈக்குவல் டு GME/RE. ஸோ இப்போ இதிலிருந்து என்ன கால்குலேட் பண்ணலாம்னா வெலாசிட்டி, இது வந்து விஐன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கு. விஐங்கிறது இனிஷியல் வெலாசிட்டின்னு அர்த்தம். இனிஷியல் வெலாசிட்டியில் நம்ம ஆப்ஜெக்டை த்ரோ பண்ணுறீங்க. ஸோ கன்சிடர் த எஸ்கேப் ஸ்பீட், த மினிமம் ஸ்பீட் ரெக்வயர்ட் டு பை அன் ஆப்ஜெக்ட் டு எஸ்கேப் எர்த்ஸ் கிராவிடேஷனல் ஃபீல்டு. ஓகேவா? ஸோ எர்த் கிராவிடேஷன் ஃபீல்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னா ஒரு மினிமமான ஸ்பீடில் வந்து நம்ம த்ரோ பண்ணணும். அந்த ஸ்பீடை தான் நம்ம கால்குலேட் பண்ணுறீங்க. ஸோ அப்படின்னா இனிஷியல் ஸ்பீடு எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் அப்படின்னா எஸ்கேப் ஸ்பீடுக்கு ஈக்குவல். விஐ வந்து விஇன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். விஇ மீன்ஸ் எஸ்கேப் ஸ்பீட் ஆஃப் த எர்த். ஓகேவா? ஸோ ½ mv² இந்த ஃபார்முலாவை ஐக்கு பதில் இ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1/2 mve² இஸ் ஈக்குவல் டு GMME/RE. அதிலிருந்து VE² மட்டும் அப்படியே வச்சுங்க. 1/2 m ரைட் சைடில் போச்சுன்னா உங்களுக்கு வந்து 2/mனு வரும். ஸோ m கேன்சல் பண்ணிடலாம். மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து கேன்சல்டு. ரிமைனிங் என்ன இருக்கும், 2GME/REன்னு இருக்கும். ஸோ இந்த டைமில் என்ன பண்ணலாம், நம்ம ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்காக நியூமரேட்டரும் டினாமேட்டரும் RE ரேடியஸ் ஆஃப் த எர்த்தால் மல்டிபிள் பண்ணிக்கலாம் அவர் கன்வீனியன்ட்டுக்காக. ஸோ GME/RE² அப்படின்னா அது வந்து எதுக்கு ஈக்குவல், ஸ்மால் ஜிக்கு ஈக்குவல். ஸோ நம்ம என்ன பண்ணி எழுதலாம், 2GRE அப்படின்னு எழுதலாம். ஸோ VE²ங்கிறது இஸ் நத்திங் பட் 2GRE. ஸோ டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட் உங்களுக்கு என்ன வரும், ஜியோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். கேபிட்டல் ஸ்மால் ஜிங்கிறது கேபிட்டல் GME/RE². ஸோ அதுக்கு பதிலாக தான் நம்ம ஜி சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஸோ டேக்கிங் ஸ்கொயர் ரூட்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2GREன்னு வந்துடும். அல்லது VE² இஸ் ஈக்குவல் டு 2GREன்னு எழுதலாம். ஸோ இதுதான் வந்து எஸ்கேப் வெலாசிட்டி. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ ஸ்பீடில் த்ரோ பண்ணணும் அப்படின்னா இந்த ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி RE × 2 அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா என்ன வேல்யூ வருதோ அந்த ஸ்பீடில் த்ரோ பண்ணிங்கன்னா தான் ஆப்ஜெக்ட் டஸ் நாட் ரிட்டர்ன் டு த கம் பேக் டு த எர்த். சரி, எஸ்கேப் ஸ்பீடு வந்து எதாவது டிபெண்ட் பண்ணி இருக்குது. இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 ஃபேக்டர் டிபெண்ட் பண்ணியிருக்குது. ஒன்று ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி அண்ட் ரேடியஸ் ஆஃப் தி எர்த். ஸோ எஸ்கேப் வெலாசிட்டி டிபெண்டிங் அப்பான் த 2 ஃபேக்டர்ஸ். ஒன்று என்னென்னா ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி, அனதர் ஒன் ரேடியஸ் ஆஃப் த எர்த். ஸோ இந்த 2 வேல்யூ பொறுத்தும் எஸ்கேப் வெலாசிட்டி இருக்குது. ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ நீங்கள் மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் த்ரோ பண்ணக்கூடிய மாஸ் வந்து எவ்வளோ இருந்தாலும் அதை நாட் கன்சிடர். ஓகே, இந்த ஈக்குவேஷனில் மாஸ் வந்து இன்க்ளூட் ஆகலை. ஸோ எவ்வளோ பெரிய மாஸாக இருந்தாலும் நம்ம இவ்வளோ ஸ்பீடில் த்ரோ பண்ணிங்கன்னா மறுபடியும் ரிட்டன் எர்த்துக்கு வந்து ரிட்டன் ஆகாது. ஸோ பை சப்ஸ்டியூட்டிங் த வேல்யூஸ் ஆஃப் G 9.8 அண்ட் ரேடியஸ் ஆஃப் த எர்த்தோட ரேடியஸ் எவ்வளவு 6400 கிலோமீட்டர். ஸோ அது 2 வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எஸ்கேப் ஸ்பீட் ஆஃப் த எர்த் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 11.2 km/s. பர் செகண்டுக்கு 11.2 கிலோமீட்டரில் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து த்ரோ பண்ணுறீங்க, அல்லது இவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கு அப்படின்னா என்ன பண்ணாது, எர்த்துக்கு ரிட்டன் ஆகாது. அது வந்து எஸ்கேப் ஸ்பீடு வருது
அதோட அதிகமாக இருக்கிறனால அட்மாஸ்பியர் விட்டு வெளியே போயிடும். ஸோ எஸ்கேப் ஸ்பீட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் டைரக்ஷன் இன் விச் த ஆப்ஜெக்ட் இஸ் த்ரோன். ஸோ நீங்கள் எந்த டைரக்ஷனில் த்ரோ பண்ணாலும் சரி, அது ஹரிசான்டலாக வெர்டிகலாகவோ அல்லது எந்த டைரக்ஷனில் நீங்கள் த்ரோ பண்ணிங்கனாலும் இவ்வளோ ஸ்பீடில் த்ரோ பண்ணும்போது சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்தை விட்டு என்ன பண்ணிடும் அப்படின்னா இது வந்து அட்மாஸ்பியர் விட்டு வெளியே போயிடும். ஸோ அதனால தான் சொல்கிறோம் எர்த்தோடைய எஸ்கேப் ஸ்பீடு எவ்வளோ அப்படின்னா 11.2 km/s சொல்கிறோம். ஓகே, இது இம்பார்ட்டன்ட் கொஷின்ப்பா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.